ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்க விமென்க்கு ஃபைப்ராய்ட் கட்டிகள் அட்லீஸ்ட் 20 to 30% ஆஃப் த டைம் இருக்கு. அதாவது 10ல் 2லேருந்து 3 பெண்மணிகளுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கிறதா ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைப்ராய்ட் கட்டியோட பிரெக்னென்ட் ஆனா இதனால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் எல்லா வாட்டியும் ஃபைப்ராய்டு இருந்தா பிரெக்னன்சில ப்ராப்ளம் வருமா, ஃபைப்ராய்ட் இருக்கிறதுனால நார்மல் டெலிவரி ஆகாது, கட்டாயம் சிசேரியன் தான் தேவைப்படும் அப்படின்னு எதுவும் இருக்கா அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஐம் டாக்டர் நிவேதிதா அமில்தன், ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் ஃப்ரம் தி ஹை ஃபர்டிலிட்டி கிளினிக். ஃபர்ஸ்ட் திங், ஃபைப்ராய்ட் கட்டி அப்படின்றது நம்ம ரொம்ப காமனா பார்க்குற ஒரு ப்ராப்ளம். இந்த ஃபைப்ராய்ட் கட்டி அப்படின்னு நம்ம சொன்னாலே, ஃபார் தட் மேட்டர் கர்ப்பப்பையில கட்டி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் வர ஃபர்ஸ்ட் பயம், ஐயோ இது கேன்சரா மாறிடுமோ அப்படின்றது தான். பட் ஃபைப்ராய்ட் அப்படின்றது யூஸ்வலி கேன்சரா மாறவே மாறாது அண்ட் ரொம்ப ரொம்ப ரேரா, அதாவது 1 in 10,000 விமென்க்கு ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 60-65 இந்த ஃபைப்ராய்ட் கேன்சரா மாறுறதுக்கான அறிகுறிகள் இருக்கு. ஸோ டெக்னிக்கலி வெரி வெரி ரேர் சான்சஸ் தான் ஃபைப்ராய்ட் கேன்சரா மாறுறதுக்கு. ஃபைப்ராய்ட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபைப்ராய்ட் எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்றத பொறுத்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு இந்த ஃபைப்ராய்ட் கர்ப்பப்பையோட உள்பகுதியில, அதாவது சப்மியூகோசல் ஃபைப்ராய்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உள்பகுதியில இருக்க ஃபைப்ராய்ட் ஈவன் சின்ன சைஸ்ல இருந்தா கூட நம்மளுக்கு சிவியர் பெயின், ஹெவி ப்ளீடிங் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சில டைம்ஸ் இந்த மாதிரியான ஃபைப்ராய்ட் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது பிரெக்னன்சி வரதையும் நம்மளுக்கு டிலே பண்ணும். ஒரு சில பேருக்கு சர்விக்கல் ஃபைப்ராய்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கர்ப்பப்பை வாய் பகுதியில இருக்க ஃபைப்ராய்டும் இன்ஃபர்டிலிட்டி காஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபைப்ராய்டு இருக்கு, நீங்க பிரெக்னன்சிக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் சான்சஸ் இருக்கும் அண்ட் பிரெக்னன்சி நம்மளுக்கு சேஃபரா இருக்கும். இதை தவிர ஃபைப்ராய்ட் கட்டிகள் கர்ப்பப்பையோட தசப்பகுதி, அதாவது இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல கர்ப்பப்பையோட வெளிப்பகுதியில வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கர்ப்பப்பையோட வெளிப்பகுதியில இருக்க ஃபைப்ராய்ட் யூஸ்வலி நம்மளுக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்காது. வெரி ரேரா அது ரொம்ப சைஸ் பெருசா இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் ட்விஸ்ட் ஆகிறதுக்கோ பெயின் கொடுக்கறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதுவே கர்ப்பப்பையோட தசப்பகுதியில இருக்க இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது சின்ன சைஸ்ல இருக்கு, 1 or 2 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கு அப்படின்னா இது நம்மளுக்கு பெரிய தொந்தரவு எதுவுமே கொடுக்காது. பட் அதுவே இந்த இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட் பெரிய அளவுல இருக்கு, மோர் தேன் 4 to 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா சில பேருக்கு இதனால பெயின், ப்ளீடிங் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய பேர் ஃபைப்ராய்டோட நேச்சுரலா பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி பிரெக்னன்சில நம்மளுக்கு ஃபைப்ராய்டு இருக்கும் போது அபார்ஷன் ரிஸ்க் அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டா யூஸ்வலி நம்மளுக்கு 10% ஆஃப் த விமென்க்கு மிஸ்கேரேஜ் ரிஸ்க் இருக்கும். அப்படின்னா இந்த ஃபைப்ராய்டோட கன்சீவ் ஆகும்போது அந்த ரிஸ்க் ஸ்லைட்டா அதிகமாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதாவது 15 to 20%. பட் பிரெக்னன்சில ஃபைப்ராய்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ராப்ளம் வரும். அது என்ன அப்படின்றது, இந்த ஃபைப்ராய்ட்ல டீஜெனரேஷன், ரெட் டீஜெனரேஷன் சொல்ற ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டிகள்ல பிரெக்னன்சில டீஜெனரேஷன் வரும்போது இது நம்மளுக்கு சிவியர் பெயின் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் யூஸ்வலி பிரெக்னன்சில நம்ம பெயின் கில்லர்ஸ் ரொம்ப காஷியஸா எடுக்கணும்ன்றதுனால இதை ட்ரீட் பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், ஐவி பெயின் கில்லர்ஸ் இந்த மாதிரி தேவைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யூஸ்வலி பிரெக்னன்சில ஃபைப்ராய்டை கம்மி பண்றதுக்கு நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. ஸோ ஃபைப்ராய்டோட நம்ம பிரெக்னென்ட் ஆனா அதை நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி எந்த லொகேஷன்ல இருக்குன்றத பொறுத்து பிரெக்னன்சியை சேஃபா கண்டினியூ பண்ணுவோம். ஒரு சில பேருக்கு பெரிய ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கிறதுனால ப்ரீடர்ம் லேபர், அதாவது கொர மாசத்துல டெலிவரி ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்கு. ஸோ இந்த ப்ரீடர்ம் லேபர் ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு சில ஸ்பெசிபிக் ப்ரொஜெஸ்ட்ரான் மெடிசன்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது மூலமா நம்ம இதை தடுக்கலாம். அண்ட் ஃபைப்ராய்டு இருந்தா நார்மல் டெலிவரி பாசிபிள் இல்லையா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஃபைப்ராய்டோட லொகேஷன் அண்ட் பொசிஷன் பொறுத்து தாராளமா உங்க டாக்டர் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள் கர்ப்பப்பையோட வாய் பகுதியில இருக்கு, பேபி கீழே இறங்கி வர்றதை ப்ரிவென்ட் பண்ணுது, இல்ல கர்ப்பப்பையால இஃபெக்டிவா கண்ட்ராக்ட் பண்ணி பேபியை புஷ் பண்ண முடியல அப்படின்னா மேபி சிசேரியன் தேவைப்படலாம். பட் ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால மட்டும் எல்லாருக்கும் சிசேரியன் தேவைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபைப்ராய்டு இருக்கு அண்ட் உங்களுக்கு
நம்மளுக்கு ப்ரெக்னென்சி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம பேனிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எல்லா ஃபைப்ராய்டும் ப்ரெக்னென்சியில் நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்காது. நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அந்த ஃபைப்ராய்ட் என்ன சைஸில் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குன்றதை பொறுத்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் though pregnancy is a slight high risk pregnancy with fibroid, பெரிய லெவலில் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம அதை தவிர்த்துக்கலாம்.